ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் பற்றி பார்க்கலாம். இது என்ன வெஜிடபிள், நீங்கள் எப்படி இதை கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக வந்து கருணைக்கிழங்கு, இங்கிலீஷில் வந்து எலிஃபண்ட் ஃபுட் யாம்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு எலிஃபண்ட்டுடைய பாதம் மாதிரியே இருக்கும், அதனால தான் அந்த பேர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. இது என்ன பிளான்ட்டுன்னே தெரியல. ஒரு டைம் வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது இது கருணைக்கிழங்குன்னு தெரிஞ்சிச்சு. அதை இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே பெரிய கழுங்காக இருந்துச்சு, எப்படியும் ஒரு 4-5 கிலோஸாவது வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மெடிசன் யூசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வலிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்சர் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் மாதத்துக்கு ஒரு 3 தடவை எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு வந்து நம்ம மண்ணில் வந்து நல்லா வருன்றதே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்போம். ரொம்பவே அவ்வளோ பெரிய கிழங்காக வந்திருக்கு சின்ன செடியிலேயே. இது இன்னும் கொஞ்ச நாள் விட்டு தான் பெரிய கிழங்காகவே கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த காய் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி அரிப்பு இருக்கும், அதனாலே நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் ரொம்ப மெடிசன்ஸ் யூசஸ் இருக்குது. அந்த அரிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம காய் வந்து வேக வைக்கும்போது அது கூட புளிப்பு வந்து புளி தண்ணியோ இல்லை மோர் அந்த சேர்த்து வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அரிப்பு தன்மை இருக்காது. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வறுவல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கழுங்கை வந்து. இந்த கழுங்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் இந்த கழுங்கை பற்றி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.